குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கார்டனில் பூத்து முடிஞ்ச பூக்களோட சீட்ஸு தாங்க நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். இது பால்சம் சீட்ஸு. இது பொதுவாக வேகமாகவே வளர்ந்து பூக்கள் தந்து வேகமாகவே மடியக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ் தாங்க. இதோட விதைகள் நம்ம நல்லா காய்ச்சதுக்கு பிறகு தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். அதை டச் பண்ணாலே வெடித்து சிதறக்கூடிய ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். அதோட ஸ்கின் லைட்டாக ஒரு எல்லோ கலரில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கலெக்ட் பண்ணி இது ஒரு 1 to 3 days வரைக்கும் நிழலில் காய வைக்கணும். நிழலில் காய வச்சு அதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ஸில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது பொதுவாக மழைக்காலங்களில் விதைக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஜூன் ஜூலை மந்தில் நம்ம விதைச்சா க்ரோத் நல்லாயிருக்கும். இது செனியா. இது டபுள் இருக்குது, சிங்கிள் பெட்டல்ஸும் இருக்குது. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காய்ச்சதுக்கு பிறகு தான் நம்ம அந்த பூக்களை கலெக்ட் பண்ணணும். ஸோ அது நல்லா காஞ்சி அதோட சென்டர்ஸ் நம்ம பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கக்கூடிய டைமிங்கில் அந்த விதைகள் இப்படி தான் வரணும். இந்த ஸ்டேஜில் தான் அந்த விதைகள் நம்ம சேகரிக்கணும். அது பச்சையாகவே இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது க்ரோத் இருக்காது. ஸோ இந்த நல்லா காஞ்சி இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கு பிறகு நம்ம கலெக்ட் பண்ணணும். இது சீசன் விதைக்கிறதுக்கு. இது வெயில் காலங்களில் நல்லா வளரக்கூடிய ஒரு பிளான்ட்ஸு. ஸோ அதனால் வெயில் காலங்களையே இந்த சினியா வெரைட்டிஸ் நம்ம விதைக்கலாம். இது மேரிகோல்டு, எல்லோ கலர்ஸ். இது நல்ல ஒரு பிளான்ட்ஸுங்க. இதோட பாருங்கள், இந்த மாதிரி நல்லா காய்ச்சதுக்கு பிறகு தான் இதோட சீட்ஸ் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா முளைப்பித்திறன் இருக்கும். ஸோ இது பொதுவாக எல்லா சீசன்லையுமே நம்ம விதைக்கலாம். இதுக்கு பர்டிகுலராக இந்த சீசன் அப்படிங்கிறது இல்லை, வெயில் மழை காலங்களையும் வளரக்கூடிய ஒரு பிளான்ட்ஸு. இது நம்ம கார்டனில் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா பாலினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பிளான்ட்ஸுங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா ஸோ நிறைய காய்கள் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளான்ட்ஸு நம்ம வைக்கிறது ரொம்பவே நல்லது. இது ரொம்ப பெரிய ஒரு பிளான்ட்ஸாக எல்லாம் இருக்காது, ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதே நம்ம கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்ரெடி நமக்கு பூத்து முடிஞ்ச பால்சம் பூக்களோட பிளான்ட்ஸு. ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே அதோட வேர்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மண் கலவையும் பெட்டராக இருந்து எந்த மண் வடிகால் நல்லாவே இருந்ததுனால அதோட ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எந்த வேர் முடிச்சுகளும் இல்லாமல் நல்லாவே இருக்குது. ஸோ பால்சம்மை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வாட்டர் அதில் ஸ்டே ஆகாமல் பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் பிளான்ட்ஸ் க்ரோத் இருக்கும். ஸோ இது எப்படி ஆரோக்கியமாக இருக்குது அந்த பிளான்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம மண் கலவை நல்ல தரமான மண் கலவை கொடுத்துருந்தோம். ஆனால் ஒவ்வொரு க்ரோ பேக்லேயும் அந்த குவான்டிட்டி கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா நிறைய நமக்கு பிளான்ட்ஸ் நிறைய இருந்ததுனால நமக்கு மண் அந்த டைமிங்கில் தட்டுப்பாடாக இருந்து. பட் ஆனால் ஃபர்டிலைசர் நல்லா கொடுத்ததுனால பிளான்ட்ஸ் நல்லா ஆரோக்கியமாக இருந்தது. ஸோ இது பாருங்கள், மந்தாரை. இது ஒயிட் கலர்ஸ். இது கூட ரொம்பவே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ஸுங்க. மருத்துவ ரீதியாகவும் பயன்படுது. இது பாருங்கள், இதோட சீட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த இலைகள், இதோடைய தண்டுகள் எல்லாமே மருத்துவ ரீதியாகவும் பயன்படுது. ஸோ இதோட விதைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பச்சையாக நம்ம கலெக்ட் பண்ணக்கூடாது, நல்லா காஞ்சி இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். இது பொதுவாக இதோட சீசன் பார்த்திங்கன்னா எந்த சீசன்லேயுமே இது நம்ம விதைக்கலாம். ஆனால் கொஞ்சம் மரமாக வரக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ் தாங்க இது. பொதுவாக ஒரு இந்த ஃப்ளவர்ஸ் இந்த மந்தாரை 2 கலர்ஸ் நமக்கு பிங்க்,
அண்டு ஒயிட்டு எல்லோ 3 கலர்ஸ் இருக்குது. அதோட விதைகள் பாருங்கள், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் அதோட விதைகள் இருக்கும். இது ஈஸியாக வந்து நமக்கு முளைப்புத்திறன் இருக்கக்கூடிய ஒரு இது தாங்க, ஈஸியாகவே வரும். இதுக்கு இந்த சீசன் அப்படிங்கிறது கிடையாது, எல்லா ஸ்டேஜ்லேயுமே இது எளிதாகவே வரக்கூடிய ஒரு இது தாங்க. இது பாருங்கள், கோழிக்கொண்டை சூப்பராக இருக்குது, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஒரு ரோசஸ் மாதிரியே பூத்து குலுங்கிறது பார்க்குறதுக்கே, அது பறிக்கிறதுக்கே வரல, அவ்வளோக்கு அழகாக இருக்குது. ஸோ அதோட சீட்ஸ் வந்து நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இது வந்து சாமிக்கு வந்து நம்ம ஆரங்கட்டுறதுக்காக பூக்களை பறிச்சுட்டு நம்ம சீட்ஸை கலெக்ட் பண்ணுவோம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எல்லோ கனகாம்பரம். இது கூட நல்லா காஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். எல்லோ, நம்ம ஆரஞ்சு கனகாம்பரம் அண்டு டில்லி கனகாம்பரம் இது எல்லாமே கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த விதைகள் வந்து பொதுவாக சம்மரில் தான். இப்போ பாருங்கள், இந்த சீசனில் நிறைய பூக்கள் கொடுக்கும். இதோட விதைகள் வந்து நம்ம ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அக்டோபர் வரைக்கும் நம்ம வந்து விதைகள் விதைக்கலாம். ஸோ அந்த மந்த் வரைக்கும் நம்ம விதைகள் விதைக்கலாம். சம்மரில் வந்து இந்த செடி வந்து நல்லா வந்து பூக்களும் அதிகமாக கொடுக்கும். இது வந்து உள்ளடி வந்து விதைகள் வந்து இதோட சீட்ஸ் வந்து பிளாக் கலர்ஸில் இருக்கும். நம்ம இது வந்து நல்லா கொஞ்சம் நம்ம ப்ரோக் பண்ணோம் அப்படின்னா வெடித்து உள்ளாடி வந்து ஒரு சின்ன வந்து ஒயிட் கலர்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்படியே போடாமல் கொஞ்சம் வந்து ப்ரோக்கன் பண்ணி தான் அந்த விதைகள் நம்ம போடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா காஞ்சதுக்கு பிறகு தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டொரினியா. இது ஒரே ஒரு பிளான்ட்ஸ் நம்ம கார்டனில் வச்சா போதும், நிறைய விதைகள் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம கார்டனில் எப்போவும் பிளான்ட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லா சீட்ஸ் பூக்களோட சீட்ஸும் நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணி கொஞ்சம் நிழலில் காய வச்சு சேவ் பண்ணி வைக்கலாம். இது வந்து நம்ம இந்த மாதிரி விதைகள் சேமித்து எப்போவுமே நம்ம கார்டனில் புது புது செடிகளை உருவாக்கிட்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.